விருச்சிகம் கும்பம் இந்த 2 ராசிகளும் ஸ்திர ராசிகள்னு சொல்லப்படுது. இந்த ஸ்திர ராசிகளே லக்னமாக பிறந்தவர்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். பொதுவாக ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி கடகம், அதன் அதிபதி சந்திரன். அப்போது சந்திர தசை நடக்கும் காலங்களிலும் சந்திரன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டிலும் சில பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க நேரிடும். அதாவது அந்த சந்திரன் அமர்ந்த வீட்டில் எந்த 12 இடங்களில் எந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்துக்கு உண்டான முழு பலன்களை இவர்களால் திருப்திகரமாக அனுபவிக்க முடியாது. அதே போல் சந்திரதசா காலங்களிலும் இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதாவது ஏன் தான் வாழ்கிறோமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசு கஷ்டப்படக்கூடிய சில பிரச்சனைகளை இவர்கள் அந்த காலகட்டத்தில் சந்திப்பார்கள். அதே போல் கும்ப லக்னத்துக்கு துலாம் 9ஆம் வீட்டு அதிபதியாக வராரு. அவரே 4-9க்கு அதிபதியாக வராரு. 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வராரு. அப்போது 4ஆம் வீட்டுக்குண்டான வீடு மனை வாகனங்களை சுக்கிரன் கொடுத்தாலும் கூட 9ஆம் வீட்டுக்குண்டான சில பாதகமான செயல்களை அவர் கொடுத்தே ஆக வேண்டும். அதாவது இந்த சுக்கிரதச காலங்களில் நல்ல பலன்களும் தீய பலன்களும் கலந்தே வரும். முற்பாதியில் 4ஆம் வீட்டுக்குண்டான அத்தனை நட்பலன்களும் கிடைக்கும். அதே பிற்பாதியில் 9ஆம் வீட்டுக்குண்டான அத்தனை பிரச்சனைகளையும் இவர்கள் சந்திக்க நேரிடும். இது கும்ப லக்னக்காரங்களுக்கு இது சுக்கிரதசை நடக்கும் காலங்களிலும் சரி, அல்லது சுக்கிரன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அதனுடைய பாவத்தையும் இவர் கஷ்டப்படுத்துவார்.